விளையாட்டு என்பது தனிப்பட்ட ஒருவரின் தகுதியையும் திறமையையும் வெளிப்படுத்துவதல்ல. அது ஒரு சமூகத்தின் கண்ணோட்டத்தையும் அரசாங்கத்தின் கட்டமைப்பையும் காட்டுவது. கருட்டுப்பாளையத்தில் தொம்பரா என்ற ஒரு கம்யூனிட்டி வாழ்றாங்க. இவங்க தொழிலும் ஜிம்னாஸ்டிக்கும் ஒரே மாதிரி இருக்கனால ஜிம்னாஸ்டிக் இங்கே உருவாக்குனா அந்த பசங்களுக்கு மேற்கொண்டு அவங்க ஜிம்னாஸ்டிக் சாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மையத்தை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டின் மூலமாக கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஜிம்னாஸ்டிக் சூஸ் பண்ண காரணம் எங்கள் முன்னோர்கள் சர்க்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஜிம்னாஸ்டிக்னு சொல்லி ஒன்று கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் அது ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நிறையா பெனிஃபிட் இருந்துச்சு. இந்த ஊரில் இந்த மக்களோட கம்யூனிட்டியில் ஒரு 6 மணிக்கு மேலே பெண் குழந்தைங்க வீட்டு விட்டு வெளியில் போகக்கூடாது. சரி, நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி வரட்டும், நம்மளுக்கு ஆசையாக இருக்காதா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கட்டாயம் பண்ணி நாங்கள் தான் பாப்பாவை சேர்த்தோம். 2 வேளை தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவ்வளோ கஷ்டம் நாங்கள் படுறோம். அங்கே பாப்பா அங்கே போயிட்டு அங்கேயே சாப்பிட்றது, அங்கே டீ பிஸ்கட்டாக சாப்பிட்டு என்ன சௌகரியமும் நல்லா தான் இருக்குது. நான் 3ஆவது தான் ஜிம்னாஸ்டிக் சேர்ந்தேன். 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ட்ராம்பலின்னு ஒரு ஈவெண்ட் நேஷ்னலில் 2nd மெடல் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. நான் 15 இயர்ஸாக ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மண்தரையில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் மாவட்டத்துக்குன்னு தனியாக இண்டோர் ஸ்டேடியம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக எங்களால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. காலையில் வருவாங்க, ட்ரைனிங் பண்ணி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலில் ஆல்ரெடி இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, மதியம் சாப்பாடு இருக்குது. ஈவினிங் வருவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம திரும்பி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜிம்னாஸ்டிக் போயிட்டு அந்த பசங்க ஜெயிச்சுட்டு வர பணம் பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நாங்கன்னா ஒரு நாளைக்கு 100 200 அவ்வளோதான் பார்த்து எங்களுக்கு. அவங்க 50,000 1 லட்சமோ இப்போ ஜெயிச்சுட்டு வர்ற பணம் பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரே ஒரு குட்டி சென்டரில் 24 மெடல்ஸ் அடித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் ஜிம்னாஸ்டிக்ஸில் ஏஷியன் சாம்பியன்ஷிப் செலக்ட் ஆகிட்டாங்க. டிப்டி சிஎம் தான் காரணம். ஏன்னா அவங்க இல்லைன்னா அவங்க காசு உதவி பண்ணலன்னா நாங்கள் போயிருக்கவே மாட்டோம். ஃப்ளைட்லேயும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃப்ளைட்டில் அனுப்புனாங்க. நாங்கள் 4 பேரும் இன்டர்நேஷ்னல் போய் ஃப்ளைட்டில் தான் ஃபஸ்ட் டைம் ஏறி போனோம். பசங்களுக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நேஷனலில் மெடல் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் அக்ரோபேட்டிக்கில் 2nd மெடல் 3rd மெடல் வாங்கியிருக்கோம். சிஎம் டிராஃபியில் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாங்க. ஒரு விளையாட்டு வீரனை உருவாக்குவது வெறும் போட்டிக்கான தயாரிப்பென்று ஒருபோதும் தமிழர்கள் நினைத்ததில்லை. மாறாக விளையாட்டையே வாழ்வாக கொண்ட மரபு அவர்களுடையது. கவர்மெண்ட் வரிசையாக கடந்த 3 வருடம் அறிவிப்பில் கிட்டத்தட்ட 75 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிஸில் புது மினி ஸ்டேடியம் நம்ம கட்டுறோம். நகரம் கிராமம் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா பகுதியிலும் பயிற்சிக்கான தளங்களை அமைத்திருப்பதிலும் தமிழ்நாடே முன்னணியில் இருக்கிறது. மிகப்பெரிய சேஞ்ச் இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி கேம்ஸ் ஸ்கோப் இன்க்ரீஸ் பண்றது. As we speak, there are 36 sports, வெவ்வேறு sports which are part of CM's Trophy Games. In the last 3 years, நம்ம பண்ண increase with around 190 sporting disciplines. Multiple athletics இதெல்லாம் சேர்த்து 198. ஒரு ஒலிம்பிக்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றவங்க ஒரு 6,000 5,000 அத்லீட்ஸ் இருப்பாங்க. தமிழ்நாடு ஒலிம்பிக்ஸ் which is CM Trophy Gamesல 30,000 athletes come to the state level to participate in various competitions. And இதுக்கு முந்தி only சென்னையில் மட்டும்தான் கேம்ஸ் நடத்துகிற ஒரு ஸ்டேஜில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட 12 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம கேம்ஸ் நடத்துகிறோம். ஸோ அந்த மெசேஜ் ஆஃப் ஸ்டேட் ஒலிம்பிக்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாடுக்கு கொண்டு போயிட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிஎம் ட்ராஃபியில் ஜெயிக்கிற நார்மல் ஏபிள் பாடி அத்லெட்ஸுக்கு கேஷ் ப்ரைஸ் 1 lakh இருந்துச்சு. அதே பேரா அத்லெட்ஸுக்கு அவங்க வின் பண்ணால் வெறும் 5,000 தான் கேஷ் ப்ரைஸ் இருந்துச்சு. அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம உதயண்ணா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஏபிள் பாடி அத்லெட்ஸ் ஈக்குவலாக வின் பண்ணால் அதே 1 lakh கேஷ் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு மாற்றுத்திறனாளியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்ஃபேக்ட் we also conducted almost impossible event of Formula 4. They conducted the first street race in Chennai last year. The Sports Development Authority is doing a lot for other sports as well, not just motorsports. I mean, they're doing a lot, and I thought what better way that to, express my gratitude.
எல்லோரையும் உள்ளடக்கிய திட்டங்களை செயல்படுத்துவதுடன் அவை எதனாலும் தடைப்படாமல் இருப்பதற்கான நம்பிக்கைகளை சமூகத்தில் விதைக்க வேண்டும். Every sport has an ecosystem. எங்கேயோ ஒரு ஈவெண்ட் பார்த்து மைண்ட்ல இட் ஸ்டக் இன் தட் ஐ ஷுட் பிகம் a world champion. கரெக்டா ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் குகேஷ் பிகம் தி வேர்ல்ட் யங்கஸ்ட் சாம்பியன். ஒரு ஸ்போர்ட்ன்றது பொதுவா ஸ்போர்ட் மட்டுமே கிடையாது. இட் இஸ் an industry. It supports multiple people directly and indirectly. தமிழ்நாடு பங்கேற்பாளராக மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையிலும் தன்னை தகவமைத்துள்ளது. ஆர்வமுடையவர்களை தாய் அன்புடன் தாங்கிக் கொள்ளும் தமிழ்நாடு வீரர்களின் வெற்றியில் பெருமிதம் கொள்கிறது. So we are very proud to say that in the last 4 years, sports in Tamil Nadu has left no stone unturned in ensuring that we give the best for our sports persons. சமூக நலனே சகலத்தையும் மேம்படுத்தும். அக்கறையுடன் கவனித்துக் கொள்ளும் அரசு உடன் இருக்கையில் விளையாட்டிலும் சமூக விடுதலையை சாத்தியமாக்கலாம்.